மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தமுடிய வீடியோக்கள் உங்களுக்காக. ஹலோ வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா இந்த மாதிரி லோகோ டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி லோகோ டெக்ஸ்ட்டு எப்படி நம்மளாம் ஃபோட்டோஷாப் சவரில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் எனி டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாவது எனி டாக்குமெண்ட் நான் வந்து 8:12 போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச தமிழ் ஃபாண்டாவது இங்கிலீஷ் ஃபாண்டாவது டைப் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து தமிழ் ஃபாண்டே டைப் பண்ணுறேன். என்சி ஃபாண்ட் இருக்குது, அந்த என்சி ஃபாண்டை தான் நான் டைப் பண்ணியிருக்கேன். என்சி ஃபாண்டை டைப் பண்ணிக்கங்க. நல்லா ஃபோல்டு ஃபாண்டாக செலக்ஷன் பண்ணிக்கங்க. ஃபாண்ட் வந்து ஃபோல்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த லோகோ டெக்ஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து வெறும் ஒயிட்லேயே வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டும் உங்களுக்கு பிடிச்ச கலராக பேக்ரவுண்ட் மாற்றிக்கிங்க. பேக்ரவுண்ட் மாற்றிக்கிட்டு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுங்கள். இப்போ டெக்ஸ்ட்டாக இருக்குது, இதை Ctrl+J கொடுத்து காப்பி பண்ணுங்கள். Ctrl+J கொடுத்து காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். இப்போ மேலே உள்ள டெக்ஸ்ட் ஃபோட்டோவுக்கு வந்து ஹைட் வந்து டெக்ஸ்ட்டை இமேஜாக மாற்றணும். 10 வச்சுக்கோங்க. வித்து வந்து ரைட் கிளிக் பண்ணி 15 இமேஜாக மாற்றணும். ராஸ்ட்ரைஸ் இமேஜ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. இமேஜாக மாற்றி இந்த ஹேர் ப்ரஷ் வந்து நல்லா நீங்கள் எந்த பக்கம் நல்லா ப்ரெஷ் ஹேர் பண்ணுறீங்களோ அது மாதிரி கரெக்டாக வளைவாக கரெக்டாக வரும். ரெசல்யூஷன் அதிகமாக இருந்தால் கட்டாமல் திட்டத்திட்டாக வரும். ஃபாண்டாக மாற்ற ரெசல்யூஷன் வந்து 22 கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சு வந்து 15 இதில் வந்து 10 நீங்கள் சிங்கிள் கலர் மல்டி கலர் வச்சு பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒர்க் எல்லாமே முடிச்ச அப்புறம் நீங்கள் வந்து ரெசல்யூஷன் வந்து 4 கூட வச்சு கொடுத்துங்க. ப்ரெஸ் டூல் அதாவது ஒர்க் எல்லாம் முடிச்சு அவுட்புட் வெளியே வரும்போது நீங்கள் ஏதாச்சும் ரெசல்யூஷன் 4 வச்சு சேவ் பண்ணிடுங்க. அப்படி தான் குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஜேபிக்கு இமேஜ் வந்து 10 MB இருக்கும். ஹை குவாலிட்டி சூஸ் பண்ணுங்கள். அது வந்து நான் ஒர்க் பண்ணி பார்த்து சொல்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன். அதாவது லோ 3 கலர் வர மாதிரி ரெசல்யூஷன் வச்சு பண்ணால் தான் நம்ம வந்து ஒர்க் வந்து கரெக்டாக பண்ண முடியல. சுற்றிக்கிட்டே இருக்கும், ஹேங் ஆகும். ரேம் கம்மியாக அளவுக்கு கட்டாயமாக ஹேங் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு லோ ரெசல்யூஷன் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ப்ரெஸ் வந்து ஹார்ட் ப்ரெஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ரெசல்யூஷன் அதிகமாக கூட்டி கரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இமேஜ் வந்து ரெசல்யூஷன் அதிகமாக கிடைக்கும். இது கட்சி இமேஜாக வரும். இந்த வீடியோ பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஹார்ட் ப்ரெஸ் எடுத்துக்கிட்டு சென்டரில் ஒரு கோடு போடுங்க. கலர் நீங்கள் தேவைப்பட்ட கலர் போட்டுக்கலாம். உள்ள இந்த மாதிரி கலர் போட்டுக்கலாம். இல்லையா வேறு கலர் இந்த மாதிரி கலர் போட்டுக்கிட்டு டெக்ஸ்ட்டுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு கலர் டிசைன் பண்ணி கொடுக்கணுமோ அதை மாதிரி நல்லா கொடுத்துக்குங்க. அப்படி கொடுத்துட்டு டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. டீசெலக்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் வரும். இதில் டிசார்ட் கொடுத்து கரெக்டாக சாய் வளைகிற மாதிரி வச்சுக்கோங்க. சாய்வு மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக மூளைக்கு பிடிச்சி வைத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணுங்கள். மறுபடியும் இதுக்கு வந்து கிரேடியன்ட் கொடுக்கணும். இந்த கிரேடியன்ட் கொடுத்து பவல் அண்ட் டெம்போஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே மேலே வந்து ஸ்மூத் இருக்கணும். ஸ்மூத் இருந்தால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்மூத் வச்சுட்டு இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கங்க. பவல் மட்டும் ஸ்மூத் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டியது வந்து கண்ட்ரோல்
இப்போ அப்படியே காப்பி எடுக்கணும். இதில் அப்படியே காப்பி எடுத்துகிட்டு வந்துடணும். கண்ட்ரோல் ஆல்ட்டு ரைட் ஆரோக்கி லெஃப்ட் ஆரோக்கி அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு ரைட் ஆரோக்கி லெஃப்ட் ஆரோக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கரெக்டாக 3D டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு லெட்டரும் காப்பி ஆகிக்கிட்டே அப்படியே பேக்கில் வந்துக்கிட்டே இருக்கும். வந்துச்சுங்களா? இதை அப்படியே மொத்தமாக கீழே வரைக்கும் கொண்டு வந்து இந்த பேக்ரவுண்டை மட்டும் எடுத்து விட்டு மற்ற எல்லாம் செயின் போட்டு விடுங்க. செயின் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இதை பிடிச்சிட்டு இப்படி நகர்த்தினா ஃபுல்லாக செயின் விடுவோம். ஜாயிண்ட்டு ஃபுல் ஜாயிண்ட் விழுதா? ஜாயிண்ட்டு ஃபுல்லாக ஜாயிண்ட் வந்தோடனே நீங்கள் ஒரு லேயர் மட்டும் எடுத்து வச்சுருங்க. ஒரு லைன் மட்டும் ஜாயிண்ட் விட்டு வச்சுருங்க. மற்ற எல்லாம் ஜாயிண்ட் போட்டு இந்த பேக்ரவுண்டில் ஜாயிண்ட் இருக்கக்கூடாது. மற்ற எல்லாம் ஜாயிண்ட் போட்டு கண்ட்ரோல் கொடுத்து மெர்ஜ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் கொடுத்து மெர்ஜ் பண்ணி விட்ருங்க. கண்ட்ரோல் கொடுத்து மெர்ஜ் பண்ணிடுங்க ஃபுல்லாக. இப்போ மெர்ஜ் பண்ணிட்டுனா மெர்ஜிங் ஆகிரும். இந்த பாருங்கள், மெர்ஜிங் ஆகிடுச்சு அந்த 3D டெக்ஸ்ட். அப்போ மேலே உள்ள டெக்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கலர் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒயிட் கொடுங்க. ஒயிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி 3D டெக்ஸ்ட்டாக வந்துடும். இப்போ வந்து மேலே உள்ளது சிங்கிள், கீழே உள்ளது 3D டெக்ஸ்ட். அதே மாதிரி ரெண்டும் ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. ஜாயிண்ட் போட்டு இப்படி நாட்டி வச்சுக்கோங்க. இப்போ மேலே உள்ளதை மறுபடியும் ஒரு காப்பி எடுங்க. மேலே உள்ளதை கண்ட்ரோல் ஜே கொடுத்து காப்பி எடுங்க. காப்பி எடுத்துகிட்டு இதை கண்ட்ரோல் யூ கொடுத்து ஹியூ சேச்சுரேஷன் அதை பிளாக் பண்ணுங்கள். ஃபுல்லாக பிளாக் பண்ணி பேக்கில் கொண்டு வாங்க. ஷேடோ நல்லா ரெண்டாக கொண்டு போய் பேக்கில் கொண்டு வாங்க. பேக்கில் கொண்டு போய் லைட்டாக உள்ளே இழுத்து விடுங்க, பின்னாடி வர மாதிரி. இல்லை பேக்கு ஒயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ரஷ் டூல் வச்சு இந்த ஒயிட் செலக்ஷன் பண்ணிக்கிட்டு இந்த பேக்ரவுண்டாக லைட்டாக ஃபினிஷிங் பண்ணி விடுங்க. நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி இந்த மானைக்கு அதுதான் கரெக்டாக நம்ம ஷேடோ தெரியுது, கரெக்டாக தெரியும். இந்த மணி அப்படியே எடுத்து விட்ருங்க. கொஞ்சம் ஷேடோ அதிகமாக ஒயிட்டு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். குறைச்சிக்கிட்டால் கரெக்டாக நம்மளுக்கு அது தெரியும். வரலையா? இப்போ வந்து இந்த ஷேடோ வந்து டார்க்காக இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம வந்து நாட்டி வைக்கணும். லைட்டாக நாட்டி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது ஃபில்டரில் போய் பிளரில் லைட்டாக பிளர் பண்ணிக்கோங்க. காஷன் பிளர் கொடுத்து லைட்டாக, ரொம்ப பிளர் பண்ணாமல் லைட்டாக பண்ணிக்கோங்க. அவ்வளோ லைட்டாக பிளர் பண்ணிங்க. இப்போ இந்த 3D டெக்ஸ்ட்டோட செலெக்ஷன் பண்ணி அதை பிளெண்டிங் ஆப்ஷன் போய் அதுக்கு ட்ராப் ஷேடோ விடுங்க. ட்ராப் ஷேடோ விட்டீங்கன்னா கொஞ்சம் லேஸாக வச்சுக்கோங்க. ட்ராப் ஷேடோவை இதுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் கொடுத்து மறுபடியும் டார்க்காக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த டார்க்காக தெரியுதா? இது பின்னாடி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம லைட்டாக கொஞ்சம் கீழே கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிற வேண்டியது. கொஞ்சம் நிழல் வர்ற மாதிரி கொஞ்சம் கீழே இழுத்து விடுங்க. அந்த டெக்ஸ்ட் ஏற்ற மாதிரி. இப்போ வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு வந்து தனியாக கலர் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். ப்ரெஸ் டூலை யூஸ் பண்ணி அதை செலக்ஷன் பண்ணிங்க. செலக்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் எதாக இருந்தாலும், இப்போ மஞ்சள் எல்லோ கொடுக்குறேன். நல்லா ஒப்பாசிட்டியாக நல்லா கம்மியாக வச்சு நல்லா டார்க்காக வச்சுக்கிட்டு கொடுங்க. அதேமாதிரி இந்த மாதிரி கொடுத்தாலும் கொடுங்க.
ப்ரஷ் டூலை வச்சுட்டு நீங்கள் கலர் கொடுக்குறதெல்லாம் இருக்குது. கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த 3D டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து டார்க் யூஸ் பண்ணுங்கள். டார்க் வச்சு கொஞ்சம் ஷேடோ மட்டும் கீழே எடுத்து விடுங்க. அதாவது இதில் 3D டெக்ஸ்ட்டில் டார்க்காக எடுத்து விடுங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து விடுங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. அப்புறம் ஒயிட் எடுத்துக்கோங்க. ஒயிட் வந்து கொஞ்சம் லேசாக மாதிரி ரொம்ப டார்க்காக இருக்குது. கொஞ்சம் லேசாக வர மாதிரி ஒயிட் போடுங்க. இந்த மாதிரி ஒயிட் அங்கங்கே கரெக்டாக அந்த ஒயிட் எங்கெங்கே வரணுமோ அங்கங்கே கரெக்டாக ஒயிட் போட்டு விடுங்க. அப்போ அந்த 3D டெக்ஸ்ட் கரெக்டாக வரும். பிளிங்கிங் டெக்ஸ்ட் கரெக்டாக வரும். இப்போ வந்து டீசெலக்ட் கொடுத்துருங்க. டீசெலக்ட் கண்ட்ரோல் டி டீசெலக்ட். இப்போ வந்து மேலே உள்ள டெக்ஸ்ட்டுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் ஸ்ட்ரோக்கு நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுங்க. ஒயிட்னா ஒயிட் கொடுத்துக்கலாம், இல்லை ஒயிட் சரியில்லை பிளாக் கொடுக்கலாம், பிளாக் கொடுத்துக்கலாம். பிளாக் கொடுத்தா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இதில் ட்ராப்ஸோட கொஞ்சம் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் ட்ராப்ஸோட கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து இன்னும் நல்லா தெரியணும்னா இது வந்து கொஞ்சம் நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நியூஸ் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் சாஃப்ட் ப்ரஷ் வச்சு லைட்டாக அப்படி எடுத்து விட்ருங்க. எடுத்துட்டுனா உங்களுக்கு லோகோ டெக்ஸ்ட் மாதிரி கிரியேட் ஆகும் உங்களுக்கு. இப்போ வந்து ஃபுல்லாக ஜாயின் கொடுத்துருங்க. ஜாயின் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தனியாக நகரும். இது பேக்ரவுண்டு வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பேக்ரவுண்டு கொடுத்துக்கலாம். என்ன பேக்ரவுண்டு வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ டிஜிட்டல் பெயிண்டிங் கலர் பேக்ரவுண்ட் டிசைன் ஆகுது. அதில் வந்து இந்த பேக்ரவுண்டு கூட ஈஸியாக கொடுத்துக்கலாம். உள்ள முன்னாடி கொண்டு போங்க. முன்னாடி கொண்டு போய்ட்டு லைட்டாக ஒபாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த லோகோ க்ரியேட் பண்ணுற மாதிரி வந்துடும். நீங்கள் டிசார்ட் டூலை பயன்படுத்தி நல்லா டெக்ஸ்ட் சாய்ச்சிங்க. நீங்கள் இதுக்கு வந்து என்ன கலர் வேணாலும் டிஃபால்ட்டாக கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்டு இப்போ 3D கலர் உங்களுக்கு தேவை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு கலர் கொடுத்துக்கலாம்.